என்னங்க 2 பொண்ணு, 1 பையன் உஷார் பண்ணணும்னு நினைக்கிறது இங்க நார்மலா பார்க்கப்படுது. அதே 2 பொண்ணு 1 பையன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா, 1 பையன் 2 பொண்ண லவ் பண்றதுக்கும், 2 பொண்ணு 1 பையன லவ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வித்தியாசமான ஒரு படம் தான் நான் பார்த்துட்டு வந்த படம். அது என்ன படம் தானே பார்க்குறீங்க? ஃபுல் வீடியோ பாருங்க உங்களுக்கே தெரியும். ஸோ கங்ராச்சுலேஷன் பிரதர். இது ஒரு கன்னடா மூவி. இன்னும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். பட் ஸ்டில் நீங்க கர்நாடகாவில் இருந்தா தயவு செய்து போய் பாருங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி. ஸோ அப்படி என்ன மூவி தானே கேட்குறீங்க? ஒரு பையனை 2 பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்? நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சிருது. அவங்களுக்கு பிடிச்சதுக்கான காரணம் அவங்க அம்மாவோட கேரை இவங்க காட்டுறாங்களேன்னா ஒரு யூஸ்வலான விஷயம். ஆனால் ப்ரொப்போஸ் பண்ணும்போது ஹீரோயினுக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ இந்த ரூலை ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அது என்னன்னா, தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை, க்ளோஸ் ஃப்ரெண்டை, சின்ன வயசுலேருந்தே ஒன்றாவே வளர்ந்தவங்கள சேர்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா எங்கள் 2 பேரால் பிரிய முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்கு தேவை இருக்குது. எங்களால் ஒருத்தரை பிரிஞ்சு இன்னொருத்தர் வாழ்றதுன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ நீ என்ன 2 பேருமே ஏற்றுக்கணும். நீங்கள் விஷயம் என்ன பண்ணுவீங்க? அட்ரா சக்க ஒரு ஆளுக்கு தேடி வந்தால் 2 ஆளா அப்படி தானே யோசிப்பீங்க. ஆனால் அதான் ஹீரோ பண்ண மாட்டார். அவர் லவ் பண்ணது ஹீரோயினை தான், அவங்களோட ஃப்ரெண்டு இல்லை. ஸோ அவருக்கு இதில் பல சிக்கல்கள் இருக்கும். கடைசியாக ஹீரோயினுக்காக இதை ஒத்துக்கலாம் நினச்சி அவர் முடிவு எடுக்கிறாரு. ஆனால் அந்த முடிவு அவரை கிளைமேக்ஸில் என்ன விதமான முடிவு எடுக்க வச்சதுட்டு தான் இந்த படத்தோட கதை. ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான படம். ஆனால் எமோஷ்னலாக செகண்ட் ஹாஃபில் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை சூப்பராக முடிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கிறதையும் தாண்டி நம்ம சுற்றி உள்ளவங்களோட சந்தோஷமும் நம்ம சந்தோஷத்தில் இருக்குன்றது ஒரு விஷயத்தையும், சின்ன வயசில் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஏதோ ஒரு ஹரிபரியில் ஒரு முடிவு எடுக்கிறது ஃபியூச்சர் எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கும்னு தெரியாமல் எடுக்கிறனால அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றி உள்ளவங்களும் எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்படையும் அப்படின்ற விஷயத்தையும், நம்ம ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம கிட்ட க்ளோஸாக இருக்கிறவங்க மேலே கோவப்பட்டு அவங்க கூட பேசாமல் இருந்தால் நம்ம எதை இழக்கிறோம், அது எதனால நடக்குது, அவங்க கிட்ட நம்ம பேசாமல் இருக்கிறனால அவங்க சைடில் உள்ள வேல்யூ நம்ம எதிர்பார்க்காம போனால் அதனால என்ன நடக்கும்ன்ற பல விஷயங்களை இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு க்ளோஸர் கொடுத்து, இப்போ உள்ளவங்க ரொம்ப தயக்கமாக இது இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிற விஷயத்துக்கான ஒரு க்ளோஸரையும் கொடுத்து, எல்லாருக்கும் முடிவு எடுக்கிறதுக்குமே ஒரு பாயிண்ட்டை கொடுத்து ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு ஃபன்னான மூவி தான் இந்த கங்ராச்சுலேஷன் பிரதர். இந்த படத்தில் ரக்ஷித், சஞ்சனா, அனுஷா ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம படத்தோட ஸ்டோரி அண்ட் கிரியேட்டிவிட்டி வந்து ஹரி சந்தோஷ். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து பிரதாப் காந்தர்வா. ஸோ இந்த படம் நான் கர்நாடகாவில் போய் பார்க்கலங்க. இந்த படத்தோட டீம் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் கிரியேட்டிவிட்டி ஹரி சந்தோஷ் வந்து இங்கே வந்திருந்தாரு. அவங்க நேற்று ஒரு ஸ்பெஷல் ப்ரீமியருக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். கர்நாடகாவில் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி தயவுசெய்து போய் படம் பாருங்க. பட் தமிழ்நாட்டுக்கு சீக்கிரம் வரப்போது வித் தமிழ் டப்பிங்கோட அதுக்கான முயற்சியில் தான் டீம் இருக்காங்க. ஒர்த்ஃபுல்லான ஒரு படம் இப்போ தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது வித் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகிற முயற்சியில் இருக்குது. ரிலீஸ் ஆகும்போது நான் சொல்கிறேன், தேட்டரில் போய் பாருங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ மீண்டும் உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா விஷயங்களோ பொலிட்டிக்கல் விஷயங்களோ தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் தென் மீட் யூ நெக்ஸ்ட் டைம். பை ஃப்ரம் விஜய் காதகன்.